டிஎன்பிஎஸ்சி இப்படி கடினமாக இருக்கணும் என்று எதிர்பார்த்து இந்த வினாத்தாளை செட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது தரம் உயர்த்தப்படணும் என்ற அடிப்படையில் அது செய்யப்பட்டதுன்னு பார்க்கணும்? அது கட்டாயம் நடக்கும் இல்லையா? எல்லா தேர்வுகளிலுமே நம்ம எதிர்பார்ப்புகளுக்கு மீறி கேள்விகள் அங்கே இருக்கும். இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நம்ம யாருமே கட்டமைச்சு. இதுக்கப்புறம் நடக்கிற டிஎன்பிஎஸ்சியோட தேர்வுகள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான ஒரு கடினத்தன்மையை எதிர்பார்க்கலாமா? இதுல ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இன்றைக்கு எல்லா தேர்வுகளிலுமே அதிக படிப்பு படித்தவர்கள், எல்லா தேர்வுகள்லையுமே வேக்கன்சிஸ் குறைவாகவே இருக்கு அப்படின்ற புகாரை தொடர்ந்து தேர்வர்கள் முன்வைக்கிறாங்க. நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம ரெக்ரூட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னமுமே தேர்வர்கள் மத்தியில காசு கொடுத்தா கவர்மெண்ட் வேலையை வாங்க முடியும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. ஸோ இந்த எண்ணத்தை போக்க டிஎன்பிஎஸ்சியால முடியுமா? எப்படி முடியும்? யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் இன்னசென்ட்டாக கொண்டு போய் காசை கொடுத்துட்றாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா இன்னைக்கு அந்த இடஒதுக்கீடு இல்லாமலேயே அந்த 10 பேர்ல 7 பேர் பெண்கள் வந்துடுறாங்க, ஆண்களுக்கான வாய்ப்பு இல்லாம போகுது அப்படின்ற தேர்வர்கள் கிட்ட பார்க்க முடியுது. இப்போ நேஷனல் ஆவரேஜ், ஒன்றிய அரசனுடைய ஆவரேஜ் எடுத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் இது 12% உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம தமிழ் வழி இடஒதுக்கீட்டில் தேர்வு எழுதுறவங்க அவங்க எல்லா நிலைகள்லையும் தமிழ் வழியில படிச்சிருக்கணும் என்பது விதிமுறையாக இருக்கு. ஆனா அவங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுறது ஆங்கில வழி தேர்வாக இருக்கு. இது முரணா இருக்கே அப்படின்ற குரல்களும் இருக்கு. இது வரைக்கும் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணலாம். ஆனா இந்த தேர்வை எழுதும் பொழுது வணக்கம். டிஎன்பிஎஸ்சி நடத்தின குரூப் 4 தேர்வு நடந்து முடிந்திருக்கிறது. அதற்கு பிறகாக டிஎன்பிஎஸ்சியினுடைய செயல்பாடுகள் சார்ந்து பல கோரிக்கைகள், கேள்விகள் தேர்வர்கள் மத்தியில் இருக்கு. இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்பும் தேர்வர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்கு. அது தொடர்பான தகவல்களை நம்மோட பகிர்வதற்காக டிஎன்பிஎஸ்சியினுடைய உறுப்பினர் திரு ராஜ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். டிஎன்பிஎஸ்சியினுடைய எல்லா விதமான முடிவுகள்லையும் இந்த உறுப்பினர்களுடைய பங்கு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அவர்களோடு சேர்ந்து அந்த ஒப்புதலுக்கு பிறகுதான் எல்லா நடவடிக்கையுமே செயல்பாட்டிற்கு வரும். அந்த வகையில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ராஜ் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ராஜ். வணக்கம் மேடம். நம்ம டிஎன்பிஎஸ்சியோட செயல்பாடுகள் அதுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 4 தேர்வு இதை பத்தி நம்ம பேசிடலாம். குரூப் 4 தேர்வு எழுதி முடித்த தேர்வர்கள் நிறைய பேர் அந்த தேர்வு ரொம்ப கடினமாக இருந்தது அப்படின்ற ஒரு வருத்தத்தை தெரிவித்ததை பார்க்க முடிஞ்சது. ஸோ டிஎன்பிஎஸ்சி இப்படி கடினமாக இருக்கணும் என்று எதிர்பார்த்து இந்த வினாத்தாளை செட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது தரம் உயர்த்தப்படணும் என்ற அடிப்படையில் அது செய்யப்பட்டதுன்னு பார்க்கணுமா? முதல்ல எல்லோருக்கும் வணக்கம். இந்த வியூவர்ஸ் எல்லாருக்கும், முக்கியமாக இந்த தேர்வு எழுதினவங்களுக்கு. ஏன்னா நான் நிறைய பேர் கூட கனெக்டில் இருக்கிறேன். அதனால் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேள்வி ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நம்ம இதை நிறைய டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை பற்றி. இப்போ தேர்வு எழுதுவோரை பொறுத்து அங்கே ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு வேண்டும். ஏன்னா இன்றைக்கி ஒரு பள்ளி தேர்வுகளாக இருந்தாலும் சரி, கல்லூரி தேர்வுகளாக இருந்தாலும் சரி, அதில் சில பேர் சுலபமாக இருந்தது, சில பேர் ரொம்ப கடினமாக இருந்ததுன்னுவாங்க. கடினமாக இருந்ததுன்னு சொன்னவங்க கடைசியில் பார்த்தா நிறைய மதிப்பெண்கள் வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இது ஒரு அடிப்படை புரிதல்லேருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய முதல் கருத்து. நான் சென்ற இடங்களிலும் அப்படி தான் இருந்தது. நிறைய பேர் சுலபமாக இருந்ததுன்னு சொல்கிறது, தரமாக இருந்ததுன்னு சொல்கிறது, சில பேர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற இதை ஒரு மிக்ஸ்டு பேக் அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லலாம். அந்த கருத்துக்கள் ஒரு கலவையான ஒரு கருத்துக்களாக இருந்தது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இங்கே இல்லை. ஆனால் இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது, இது இப்போ நீங்கள் கேட்கல, இருந்தாலும் நீங்கள் கேட்பீங்களான்னு தெரியல, நான் கவனம் செலுத்த வேண்டியது, சில பேர் என்ன சொன்னாங்க, நீங்கள் பாடத்திற்கு வெளியே இருந்து கேள்வி கேட்டீங்க,
அதனால தான் இது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற மாரி சில விஷயங்கள் வந்தது. அப்படி இருந்ததுன்னா, அதுல நாம் கவனம் செலுத்தணும். பாடத்துக்கு வெளியே இருந்து எடுக்கப்பட்டது என்றால், அது வந்து உண்மையிலே எடுக்கப்பட்டதா என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதை நிச்சயமாக நாங்க செய்வோம். அடுத்தது வந்து எங்க நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும்னா, கேள்விகள் சரியாக இருந்துச்சா? தரமானதா இருந்ததா? இன்றைய சூழலுக்கு ஏற்ப இருந்ததா? ஏன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, இன்றைக்கு அரசு அலுவலர்கள் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும் அப்படின்றது தான் ஒரு ஒரு பொது கருத்து. ஒரு பொதுவா நிலவுகின்ற ஒரு சூழல். அப்ப அதற்கு ஏற்ற இது போன்ற அளவுகோல்கள தான் அங்க நம்ம வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி சிலபஸ்க்கு வெளியிலிருந்து கேட்கப்பட்டதா அப்படின்றத விட, பாட புத்தகத்துல இந்த அம்சங்கள்லாம் இருக்கு. ஆனா, அது கேட்கப்படாம வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்றதுக்கான நிறைய உதாரணங்கள தேர்வர்கள் சொன்னத பார்க்க முடிஞ்சது. இப்போ இல்ல அது பொதுவா கட்டாயம் நடக்கும் இல்லையா? ஆ எல்லா தேர்வுகளிலுமே அ நம்ம எதிர்பார்ப்புகளுக்கு மீறி கேள்விகள் அங்க இருக்கும். இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நம்ம யாருமே கட்டமைச்சு ஒரு கேள்வி தாளை கையில வாங்க முடியாது இல்லையா? ஸோ அதுதானே வந்து நடைமுறை அப்படின்றது தான் நான் சொன்னேன் நானு. ஓகே. எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு இருக்கணும். நிச்சயமா இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளவு தயாரிக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே கட்டாயம் இருக்கும். அது இருக்கணும். என்ன தனிப்பட்ட விதத்தில கேட்டீங்கன்னா, நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நடக்கிற டிஎன்பிஎஸ்சியோட தேர்வுகள் எல்லாத்துலயுமே இந்த மாதிரியான ஒரு கடினத்தன்மையை எதிர்பார்க்கலாமா? இல்ல நான் இதுவரைக்கும் சொன்னது தான் நமக்கு பொருந்தும். இதுல ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம கவனிக்கணும் என்ன அப்படின்னா, இன்றைக்கு வந்து எல்லா தேர்வுகளிலுமே அதிக படிப்பு படித்தவர்கள், அதாவது அந்த தேர்வுக்கு அதிகமான தகுதி உள்ளவர்கள் நெறைய பேர் தேர்வு எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க வேற. அப்போ அங்கேயே நமக்கு வந்து 2 சாரார். ஒருத்தவங்க வந்து அந்த அதற்கு அதிகமாக படித்தவர்கள், அவர்கள் என்ன சொல்வார்கள், "இது நன்றாக இருந்தது, சுலபமாக இருந்தது." அந்த மாதிரியான சில விஷயங்களும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நான் நோட்டீஸ் பண்ணத வச்சு சொல்றேன். அந்த தேர்வர்களிடம் நான் பேசிய பொழுது அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை வைத்து நான் நான் சொல்கின்றேன். அதனால இது கடினமா இருக்குமா? சுலபமா இருக்குமா? அப்படின்றது நம்ம யாருமே வந்து ஒரு ஒரு கருத்து கணிப்பா அத சொல்ல முடியாது. அதுல ஒரு ஸ்டாண்டும் நம்ம எடுத்து அத அப்படி சொல்ல முடியாது. இல்லையா? இது வந்து அவர்களை பொறுத்தும் வரக்கூடிய ஒன்றாகத்தான் நான் பார்க்கின்றேன். இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி நிறைய படித்தவர்கள், பிஹெச்டி படித்தவர்களும் கூட குரூப் 4 தேர்வு எழுதுறாங்க. ஆனா எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. குரூப் 4 தேர்வு அப்படின்றது அதற்கான அடிப்படையாக சொல்லப்பட்டிருப்பது வந்து 10ஆம் வகுப்பு நிலையில் கேள்விகள் இடம்பெறும் அப்படின்ற அடிப்படையில தான். இப்போ அதை தாண்டி கேள்விகள் கேட்கப்பட்டதா என்ற கேள்விதான் தேர்வர்கள் இல்ல. அது நிச்சயமாக நடந்திருக்காது. ஏன்னா, நம்ம வந்து சிலபஸுக்கு வெளியில போகல. இதுதான் சிலபஸ் அப்படின்னு குடுக்குறோம். நான் சொல்றது என்னன்னா, இந்த தேர்வுகளை பல அதிகமாக படித்தவர்கள், அதிக குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கவர்களும் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். அப்படின்ற அந்த ஒரு உண்மை நிலை அங்க இருக்குது இல்லையா? அதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்காங்க. ஓகே. இப்போ குரூப் 4 தேர்வுக்கு முந்தின நாள் வினாத்தாள் எடுத்துட்டு போனது, ஒரு தனியார் பேருந்துல எடுத்துட்டு போனது அப்படின்றது ஒரு சர்ச்சையானது. அது பற்றிய டிஎன்பிஎஸ்சியோட விளக்கம் என்ன? அது வந்து ஏற்கனவே எங்களுடைய மாண்புமிகு தேர்வாணைய தலைவர் அவர்கள் அதுக்கு வந்து விளக்கம் சொல்லிவிட்டார்கள். அ அதை பற்றி நானும் கேள்விப்பட்டேன். அது ஒரு சின்ன அ தவறான புரிதலா? அல்லது இதை இப்படி எடுத்துச் செல்ல வேண்டும். என்னன்னா, அதில ப்ரொசீஜரலா எதுவுமே அங்க தப்பு நடக்கல. எல்லாமே வந்து ரொம்ப சேஃப் கார்டடா தான் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்புவாங்க. அங்கிருந்து போலீஸ் பாதுகாப்போட, அதுவும் ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்போட, தாலுகா மையங்களுக்கு அவர்கள் எடுத்துச் செல்வார்கள். அப்படி எடுத்துச் செல்லப்பட்டது தான் அது. இவர்கள் ஒரு சைட்ல அப்போ அதில வந்து பேப்பர் ஒட்டியிருக்கிறாங்கன்றது வந்து அத சீலுன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. இட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன். இந்த வாகனத்தில வந்து இது இந்த இந்த பொருள் போய்க்கிட்டு இருக்கிறது. ஆனா, அங்க முன்னாடி முன் சீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயுதம் தாங்கிய போலீஸ் அதுல இருக்கிறாங்க. அதுதான் எங்களுடைய ப்ரொசீஜரே. ஒரு கருவூலத்திலிருந்து இன்னொரு கருவூலத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. மாவட்ட மைய கருவூலத்திலிருந்து தாலுகா கருவூலத்திற்கு. அது ஒரு அ
ஒரு ஒரு கான்ட்ரோவர்சியா அத வந்து நெறைய பேர் பார்த்தாங்க. உண்மை அதுதான். அதுவும் நெறைய பேர் அதுக்கு பிறகு புரிந்து கொண்டார்கள். எங்க தேர்வாணைய தலைவர் சொன்ன பிறகு நெறைய பேர் அதை புரிந்து கொண்டார்கள். குரூப் 4 தேர்வு முடிவுகள் எப்போ எதிர்பார்க்கலாம்? அதுவும் தேர்வாணைய தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. 3 மாதம், 4 மாதம் அதுக்குள்ள கட்டாயமா ஏன்னா, இப்போ நீங்க இந்த ஒரு 2 1/2 ஆண்டு கால ட்ராக் ரெக்கார்ட நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சிய ஃபாலோ பண்றீங்க. நியூஸ் 18 தொலைக்காட்சியில. அதனால உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ம். டிஎன்பிஎஸ்சி 2 1/2 ஆண்டுகளா ஒரு தவறாமல் ரிசல்ட்ட குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இதில பார்க்கும்பொழுது, இதுவும் வந்துவிடும் என்று தான் எதிர்பார்க்கின்றேன். ஓகே. அதே மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் அல்லது வழியில குரூப் 2 ஏக்கான அறிவிப்பும் ஆனுவல் பிளானர்ல சொன்ன தேதியில வெளியாயிடுமா? ஜூலை 15ஆம் தேதி. திரும்பவும் அதேதான். திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. நாங்க அத வந்து அறிக்கையாவே கொஞ்சம் வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எத்தனை நாட்கள், இப்போ அது எல்லாமே குறைந்து கொண்டு தான் வருகிறது. அப்போ அந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து சொன்னபடி நடக்கும். 15 அப்படின்னு இப்ப தான் எல்லாருமே வந்திருக்கிறோம். நிறைய தேர்வு பணிகள் நெறைய இருந்தது. நிச்சயமாக ரொம்ப டிலே ஆகாதுன்றது மட்டும் கட்டாயம் சொல்லிக்க முடியும். இப்போ குரூப் 4 தேர்வு மட்டும் இல்ல, எல்லா தேர்வுகள்லயுமே வேக்கன்சிஸ் குறைவாகவே இருக்கு அப்படின்ற புகார தொடர்ந்து தேர்வர்கள் முன்வைக்கிறாங்க. அத எப்படி பார்க்குறீங்க? அ இதுவும் ஒரு நல்ல கேள்விதான். வேக்கன்சி குறைவா இருக்கிறது, அதிகமா இருக்கிறது நம்ம வந்து இந்த பணியிடங்கள் நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என்ன குடுக்குறாங்களோ, அத தான் நம்ம ரெக்ரூட் பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க ஒரு கடந்த 4 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, 20, 21லேருந்தே நான் இப்ப ஆக்சுவலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கையில வச்சிருக்கிறேன் நானு. அத பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே தான் வருது. இப்ப இந்த ஆண்டு இதுவரைக்குமே நம்ம வந்து 11,027 ஜூன் மாதம் வரைக்குமே முடிச்சுட்டோம். இன்னும் நெறைய பணிகளுக்கு தேர்வுகளும், ஆட்சேர்ப்புகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் பணியிடங்கள் வருகிறதோ, அப்பொழுதுதான் அவர்கள் எங்களிடம் கொடுக்கிறார்கள். அப்போ இந்த ஆண்டு அதிகமா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஓகே. இந்த அதிருப்தி ஏன் வருது அப்படின்னா, 2021ல நிறைய ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது அது சார்ந்த இப்போ ஆவினோ அல்லது இபி இந்த மாதிரியான அமைப்புகளோட பணியிடங்களும் டிஎன்பிஎஸ்சி நிரப்புவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டதுனால, அந்த தேர்வுக்கான வேக்கன்சி ரொம்ப அதிகமாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு தேர்வர்கள் கிட்ட. ஆனா, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நீங்க சொல்றது சராசரி சொல்றீங்க, ஆண்டு சராசரி. ஆனா தேர்வர்கள் ஒரு தேர்வுக்கு எவ்வளவு வேக்கன்சி வருது அப்படின்றத மட்டும் தான் பார்க்குறாங்க. ஸோ அவர்கள் அப்படி கவனிக்கிறார்கள். கம்பேரபிளா பார்க்கும்போது அது குறைவா இருக்கே அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்க கிட்ட உருவாகுது. இல்ல எப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அதிகமான அளவுக்கு பணியிடங்கள் இல்ல. இப்ப நம்ம வந்து நீங்க சொன்ன மாரி, நம்ம ஒரு 13 டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப புதுசா அந்த அறிவிப்புக்கு பிறகு, நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மென்ட்டு, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மென்ட், தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் இப்படி நெறைய. ஆனா அதுதான் திரும்பவும் அங்க என்ன பணியிடங்கள் இருக்கிறது, அதை பொறுத்து தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். அது ஆனா இனிமேலுக்கு தான் அதிகரிக்கும்னு சொல்ல வர்றேன் நான். அதே மாதிரி தேர்வர்கள் கிட்ட நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன திட்டம் வச்சிருக்கு? ஏன்னா இது மாதிரி வேக்கன்சி குறைவதாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நடைமுறையில் இப்போ அந்த நடைமுறை விரைவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். அப்படி ஒருவேளை அதில் மாற்றம் ஏற்பட்டாலும் கூட உடனடியாக டிஎன்பிஎஸ்சி மீது குற்றச்சாட்டை சொல்றத பார்க்க முடியுது. அதற்கு காரணம் நம்பகத்தன்மை குறைவு அப்படின்றது. ஸோ அதை சரி செய்யறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கு டிஎன்பிஎஸ்சி? ஆக்சுவலா இப்ப இதுல நீங்க வந்து 2 கேள்விய ஒண்ணா கேட்டிருக்கிறீங்க. ஒண்ணு வந்து இந்த நம்பகத்தன்மை, இன்னொன்னு வந்து அதை எப்படி இன்கிரீஸ் பண்றது. இப்போ ஏற்கனவே ஏராளமான முயற்சிகளை நாம மேற்கொண்டு இருக்கிறோம். ஒண்ணு வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்துவதிலேயே நம்ம தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு. அத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாவுலயும் அந்த அறிவிப்பு மென்பொருள்னு சொல்றோம் இல்லையா? அங்கருந்தே நெறைய விஷயங்கள் அந்த ஒரு முறை பதிவு, அது வந்து 5 ஆண்டுகளுக்கு வந்து வேலிடா இருக்கும். அதே மாரி ஆன்லைன் விண்ணப்பம், தேர்வு மேலாண்மை அமைப்பு, அந்த என்டயர் எக்ஸாமினேஷன் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். அதுக்கப்புறம் ரேண்டமைசேஷன் எல்லா லெவல்லயும் இப்ப நம்ம வந்து ரேண்டமைசேஷன் கொண்டு வந்துட்டோம். எந்த விதத்திலயும் ஒரு பயஸ் வந்துறக்கூடாது அப்படின்றதுனால அந்த ரேண்டமைசேஷன். அடுத்தது வந்து கண்காணிப்பு மென்பொருள்.
ஜிபிஎஸ் ட்ராக்கர்லேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கியூஆர் லேபிளு, அதுக்கு பிறகு நான் குரூப் 4 சொல்லும் பொழுது, அதில் எந்த அளவுக்கு நம்ம வந்து முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கோம் அப்படின்றது இன்னும் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஏன்னா இப்போ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர், அவங்களுடைய ஹால் நம்பர் வரைக்குமே அதில் இருக்கும். அப்போது இது எல்லாருடைய அவர்களுக்கும் இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் மென்பொருள். நீங்கள் ஸ்கேனிங் சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட தேர்வு முடிவுகளை செயலாக்கம் பண்ணுறதுல நம்ம புதுசாக நிறைய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு. ஆன்லைன் சான்றிதழ் சரிபார்ப்பு. இப்போ முதல்ல எல்லாம் வந்து அவங்க எல்லாம் வரணும் நேரா இப்படியெல்லாம் இப்போ எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே வந்து டிஎன்பிஎஸ்சி தன்மேல் அந்த பொறுப்புகளை எடுத்துக்கொண்டுள்ளது. தேர்வர்களுக்கு அதை எவ்வளவு சுலபமாக ஆக்க முடியும். அடுத்தது வந்து இப்போ ஆன்லைனில் 2 பேருக்குமே அதில் இந்த இன்டராக்ஷன் இருக்குது. அவங்க தப்பாக வந்து ஒண்ணு பதிவேற்றம் பண்ணா கூட, அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு டைம் பீரியட்லாம் குடுக்குறோம் அதுக்கு பிறகு. நேரா வந்தப்போ ரிஜெக்ட் பண்ணதை விட இன்னைக்கு ஆன்லைன்ல அவங்க குடுத்துட்டு, ஒரு 7 டேஸ், 14 டேஸ் அப்படின்னு டைம் குடுத்து, நீங்க இதெல்லாம் தப்பா பண்ணியிருக்கிறீங்க. அத சரிப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்ற அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி இஸ் டூயிங். தேர் இஸ் நோ பிளைண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது, இதெல்லாம் தீஸ் ஆர் சைன் ஆஃப் அவர் டிரான்ஸ்பேரன்சி. அந்த ஒரு நம்பகத்தன்மையை மென்மேலும் உருவாக்கிட்டு இருக்குது. அதே மாரி விடைத்தாள் பதிவேற்றம். அதை இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈவன் வழக்கு மேலாண்மை. இப்ப ஏதாவது ஒரு வழக்குகள்னா கூட 2 பார்ட்டிக்குமே முழுமையா தெரியக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து எல்லாமே இருக்குது. ஏன்னா எல்லாம் ஆன்லைன்ல வந்துட்டதுனால, ஸோ நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு தெரியும். சோசியல் மீடியாவுல வந்து டிஎன்பிஎஸ்சி கடந்த ஒரு 2 ஆண்டுகளா ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. இப்ப இதில பார்த்தீங்கன்னா, எங்களுடைய டெலகிராம் அக்கவுண்ட்லலாம் 1,00,000த்திற்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எவ்ரிடே நீங்க இப்ப எங்க டெலகிராம் போஸ்ட்ல வந்து ஒரு ஒரு சம் டேஸ் ஒரு 10 போஸ்ட் இருக்கும். எங்களுக்கே வந்து இப்போ நாங்க 4 ஆண்டுகள் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த எவல்யூஷன் அப்போ இந்த கனெக்ட் வித் த எக்ஸாமினர்ஸ் கேண்டிடேட்ஸ்ட்ட வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, டு பில்ட் அவர் ஓன் டிரான்ஸ்பேரன்சி அண்ட் ஆல்சோ ஷோ இட் இஸ் நாட் வி பில்ட் இட் அண்ட் அதையும் வந்து அவர்களுக்கு நாங்க காண்பிக்கக்கூடிய ஒரு ஒரு சூழல்ல இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். தட் இஸ் ஒன் ஏரியா. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டிஸ்க்ளோஷர். தரவுகளை வெளியிடுதல். இப்ப இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி உடைய நோக்கம் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம என்னென்ன வெளிப்படுத்தக்கூடிய தகவல்கள் இருக்கிறதோ, எல்லாத்தையுமே அவங்களுக்கு நம்ம வெளிப்படுத்துறோம். டிஸ்க்ளோசபிள் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு குடுத்துட்டோம். வேர் இட் இஸ் இன்வால்வ்ட் ஒரு சீக்ரெசி, கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் அப்படின்றது மட்டும் தான். அது வந்து எங்களுக்கே தெரியாது. இல்லைங்களா? ஸோ அது வந்து ஒரு ஒரு சின்ன குரூப் டீல் பண்ணுவாங்க. ஸோ இது மாரி நெறைய முன்முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்க. ப்ரோஆக்டிவ். நெறைய கேட்காமயே நெறைய விஷயங்கள் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் வந்து எங்களுடைய நம்பகத்தன்மைய இன்னும் அதிகமாக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நீங்க தேர்வு நடக்கிறது, அதுல செய்யப்பட்டிருக்க மேம்பாடுகள், டிரான்ஸ்பரன்சி இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க. இன்னமுமே தேர்வர்கள் மத்தியில காசு கொடுத்தா கவர்மெண்ட் வேலையை வாங்க முடியும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. இது அனுமானமாகவும் இருக்கலாம், அல்லது இப்போ 2019 குரூப் 4ல நடந்த அந்த சிக்கலின் அடிப்படையில் உருவான தேர்வர்கள் கிட்ட உருவான ஒரு எண்ணம் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த எண்ணத்தை போக்க டிஎன்பிஎஸ்சியால முடியுமா? எப்படி முடியும்? கட்டாயம் முடியும். ஏன்னா, நம்மளுடைய செயல்பாடுகளை வைத்தும் பார்க்கணும். இப்போ இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கும் ஆனா டிஎன்பிஎஸ்சியில் வைத்திருக்கும் நம்பிக்கை குறைவுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, அ தேர்வர்கள் அவர்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நெறைய பேரு அ இன்னசென்ட்டா கொண்டு போய் காச குடுத்துடுறாங்க. ஆனா, அதனால எத்தன பேருக்கு வந்து அத வாங்கக்கூட முடியாத அளவுக்கு நெறைய பேர்லாம் இருந்திருக்கிறாங்க. அது எனக்கே தனிப்பட்ட விதத்தில நெறைய பேர் எனக்கு தெரியும்னு வச்சுக்கங்களேன். இப்ப சமீபத்தில கூட ஒரு ரிப்போர்ட் நான் படிக்கும் பொழுது, ஒருத்தர வந்து வேற ஒரு வழக்குல அவர வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி இப்படி நம்மளுடைய இது மட்டும் இல்லாம ஒன்றிய அளவுல நடக்கிற தேர்வுகளுக்கும் நான் வந்து வாங்கி தர முடியும்லாம் பணம் வசூலித்து அதற்கும் வழக்கு போட்டேன். நான் ஏதோ ஒரு ஒரு ஹியர்சேவா அத சொல்லல.
வழக்கு போட்ட நிகழ்வுகளை கூட நான் சமீபத்தில் படித்தேன். அப்போல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பக்கம் ஒரு ஒரு மனவேதனையாகத்தான் இருக்கிறது. இப்படி போயிட்டு ஏமாந்துடுறாங்களே அப்படின்னு. அவர்களுக்கு நான் கொடுக்கிற ஒரே அறிவுரை, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா வந்து இன்னைக்கு அ அ அ அ அந்த இந்த சிஸ்டத்த பார்க்கும் பொழுதே நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். என்ன மாதிரியான சிஸ்டம் இங்க இருக்குது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா, அது வந்து ஏன்னா ஒவ்வொரு கட்டத்திலும் இப்ப ஒரு இன்டர்வியூக்கு வராங்கனாலே, போர்டுல உள்ளவங்களுக்கு நம்ம ஷஃபில் பண்றோம். அவங்க தான் போர்டையே சூஸ் பண்றாங்க. அடுத்தது வந்து எக்ஸ்பர்ட்ஸ். அவங்களுக்கே தெரியாது அவங்க எந்த போர்டுக்கு போவாங்கன்னு. அதுக்கும் மேல நீங்க வந்து தேர்வாணைய உறுப்பினர்கள் லெவலுக்கு வந்தீங்கன்னா, எங்களுக்கும் வந்து அந்த நேரத்தில கடைசியா நாங்களும் வந்து ஒரு ரேண்டமைசேஷன்ல தான் நாங்க எடுக்கிறோம். அப்போ இந்த 3 பார்ட்டியுமே இன்டர்வியூக்கு வரும்போது கூட, புதிதாக அந்த இன்டர்வியூ ஹால்ல தான் இவங்க 3 பேருக்குமே யாரு என்னன்னு கூட ஃபேஸ் லெவல்ல தெரியும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம சிஸ்டத்த வந்து அ ரொம்ப ஒரு 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 எந்த விதத்திலயும் டேம்பர் பண்ணக்கூடிய சிஸ்டமா நம்ம வச்சிரல. ஸோ அத தான் நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இது 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 அவங்க தரப்புலேருந்தும் இந்த இந்த இது வரணும்னு நான் நினைக்கிறேன் நான். யார்ட்டயும் போய் சும்மா ஏமாந்துறக்கூடாது. அதுவும் இன்னைக்கு வந்து ஆன்லைன் மோசடிகள்லாம் நம்ம அவ்ளோ கேள்விப்படுறோம். ரொம்ப சர்வசாதாரணமா இன்னைக்கு நடந்துருது. நெறைய பேர் அதுக்கு வந்து அட் அ அதுல விழுந்துடுறாங்க அந்த வலையில. ஸோ அது இங்கேயும் நடக்கக்கூடாதுன்றது என்னுடைய என்னுடைய ஒரு ஒரு அ ஒரு அறிவுரையா கூட நான் சொல்றேன். அது எல்லாருமே அத நம்ம ஏற்று நடக்கணும். சரி. இப்போ தேர்வுக்கான விதிமுறைகள் டிஎன்பிஎஸ்சி பின்பற்ற விதிமுறைகள்ல சில கோரிக்கைகள் தேர்வர்கள் முன்வைக்கிறாங்க. அதுல முக்கியமானது பெண்களுக்கான அ இடஒதுக்கீடு. அது தேவையில்ல அப்படின்ற குரல்கள் சொல்றாங்க. அது எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னா, இப்போ 10 பணியிடம் இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே அ அந்த அந்த இடஒதுக்கீடு இல்லாமலேயே அந்த 10 பேர்ல 7 பேர் பெண்கள் வந்துடுறாங்க. இருந்தாலும் அந்த இடஒதுக்கீடு குடுக்கறதுனால, ஆண்களுக்கான வாய்ப்பு இல்லாம போகுது அப்படின்ற ஒரு குரல தேர்வர்கள் கிட்ட பார்க்க முடியுது. உங்களுடைய கருத்து என்ன இது? அபிநயா, நீங்க இந்த கேள்விய கேட்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா நீங்க இல்ல தான் இது இது வந்து குறித்த என்னுடைய கேள்வி இல்ல. தேர்வர்களுடைய கேள்வி. தேர்வர்களுடைய கேள்வி. ம். ஏன்னா இது என்கிட்ட ஒரு 2, 3 அ நண்பர்கள், பெண்கள் இத கூட அவங்க கூட சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெறைய நேரங்கள்ல இப்படி தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு வந்து இத பல கோணங்கள்ல விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் பார்க்கிறேன். இம்மீடியட்டா என்னோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, தற்போதைய நிலை என்ன? அப்படின்றது. சரி 30% 40% வரைக்கும் போகிறோம். ஈவன் 50% கூட. இப்போ நேஷனல் ஆவரேஜ் ஒன்றிய அரசினுடைய ஆவரேஜ் எடுத்து பார்க்கும் பொழுது, தமிழ்நாட்டுல இது வந்து 12% உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஒரு முழுமையான சமத்துவத்தை எட்ட வேண்டும். ஆண்களுக்கும், பெண்களுக்கும். இதுதான் வந்து ஒரு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுதான் ஒரு பெரிய குரலாக இருந்தது. இப்ப ஏன் இடஒதுக்கீடு தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க? அதனுடைய அந்த கருத்தினுடைய பின்னணி என்ன? இது வந்து தப்பு, ரைட் அப்படின்லாம் நம்ம இங்க யாருமே சொல்ல முடியாது. ஓகே. ஏன் அந்த பின்னணி என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன மாரி தான். ஒண்ணு வந்து பெண்கள் வந்து முன்னேற்றம் அடைஞ்சுட்டாங்க. அதனால வந்து இந்த இடஒதுக்கீடு இல்லாமலேயே அவங்க வந்துர முடியும். அப்படின்ற அந்த ஒரு கருத்த அவங்க சொல்றாங்க. 2வது வந்து திறன் அடிப்படையிலான ஒரு தேர்வ நீங்க பண்ணுங்க. ஏன்னா, அ அப்படி நம்ம பண்ணிட்டோம் திறன் அடிப்படையில அப்படின்னா, இப்ப 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது இந்த சமூக நீதி குரல்கள் வந்து அ அதாவது சமத்துவம் இருக்கணும். சமூக நீதிய நிலைநாட்டணும்னா, அவங்களுக்கு வந்து 50% குடுக்கணும் அப்படின்றத, நம்ம வந்து கொஞ்சம் வாட்டர் டவுன் பண்ண மாரி ஆயிடும் அப்படின்ற அதுல ஒரு சின்ன டேஞ்சர். 3வது வந்து சமூக மாற்றம் வரணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நினைக்கிறது வந்து பெண்கள் மேம்பட்டு விடணும் அப்படின்னு. ஆனா, இப்ப இதுவரைக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல தான் இப்ப இது நடந்துகிட்டு இருக்குது. இந்த குறுகிய காலத்துல அவங்க அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம டேட்டாவ வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். நிச்சயமா அது ஒரு காலகட்டத்தில ஒரு டேட்டாவா நமக்கு வெளிய வர வாய்ப்புகள் இருக்கிறது. ம். ஆனா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கும் பெண்கள் பல துறைகள்ல இப்ப நீங்க உயர் பதவிகள்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து பின்தங்கி தான் இருக்கிறாங்க. ம். அதுக்கு நமக்கு டேட்டாஸ் இருக்குது. எதுவும் நம்ம ஒரு சாதாரணமா சொல்ற ஒரு விஷயம் இல்ல. ம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல என்ன தேவை அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து
பாலின அந்த சமத்துவத்திற்கு ஒரு ஆதரவா தான் இந்த திட்டமே இருக்குது. அதனால தான் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசும் புதுமை பெண்லேருந்து, இலவச பேருந்துலேருந்து, அந்த பெண்களின் பொருளாதார முன்னேற்றம், கல்லூரிக்கு அந்த அந்த அ அ இளையோருக்கு கொடுக்கிற அந்த உதவி, உதவி திட்டம்ன்றத விட அது உரிமை திட்டம் அந்த அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அங்க வந்து இதுல உள்ள ஒரு முக்கியத்துவத்த ஒவ்வொரு படியிலயும் நம்ம நிலைநாட்டிக்கிட்டே இருக்கிறோம். 2வது வந்து சமூக நீதி அப்ப இந்த இடஒதுக்கீடு. இதுல என்ன அப்டின்னா, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் இதுல வந்து உயர்வு அளிக்குது. அப்போ இங்க ஒரு கருத்து என்னன்னா, ஒரு 50% வந்து எல்லா இடத்துலயுமே, இன்னைக்கும் வந்து நீங்க ஒரு ஒரு ஆணையத்திலயோ, ஒரு ஒரு அரசு அலுவலகத்தில போய் பார்த்தீங்கன்னா, இன்னும் 50% வரல. இது இப்ப திடீர் பூம்ன்றதுனால இந்த நம்பர் நமக்கு வந்து ஒரு அதிகப்படியான நம்பரா தெரியுது. இல்ல அதனால அவங்க தான் நான் தேர்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம். மீதம் குடுத்துட்டோம். 50% ஆண்களுக்குன்னு வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்கறாங்க. ஓ! அந்த மாதிரியான ஒரு குரல். அதுதான். அது வந்து வல்லுனர்கள் தான் அத வந்து சொல்லணும். ஆனா நானு எதிர்கால பரிந்துரையா நான் இன்னும் சொல்றது என்ன அப்டின்னா, இடஒதுக்கீட்ட மறு ஆய்வு செய்யறதுக்கு முன்னாடி, பெண்களின் பணியிட பாதுகாப்பு, அவர்களுடைய ஊதிய சமத்துவம், உயர் பதவிகளில அவங்களுக்கு உள்ள பங்களிப்பு, இது மாதிரியான விஷயங்கள்ல நம்ம இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்டின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கு. ஓகே. இப்போ யுபிஎஸ்சில தமிழ் வழியில தேர்வு எழுதி ஐஏஎஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற செய்திகள நாம பார்க்குறோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிலயும் தமிழ் வழியிலேயே அந்த டிஸ்கிரிப்டிவ் தாள்கள எழுத முடியும். ஆனா, அந்த திருத்தம் மதிப்பீட்டுல ஆங்கில வழி தாள திருத்துறதுக்கும், தமிழ் வழி தாள திருத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அப்படி இருக்கா? கட்டாயம். இந்த கருத்து பல தளங்கள்லேருந்து ஒலிச்சிருக்குது. அ தேர்வாணையமும் இதை வந்து ஒரு ஒரு கவனத்தோட நம்ம எடுத்திருக்கிறோம். அதனால இத கவனத்தில் கொண்டு தரவுகளையும் கொஞ்சம் பகுப்பாய்வு செய்து, இது தொடர்பாக ஏதாவது முரண்பாடு இருந்தா, நிச்சயமா பிரச்சனைய தீர்ப்பதற்கும் நாங்க வந்து ஒரு இனிஷியல் டிஸ்கஷன்லாம் வச்சிருக்கிறோம். ஏன்னா, இது வந்து ஒரு சமீப காலத்தில எழுந்த ஒரு ஒரு பெரிய கேள்வியா, எல்லா தளங்கள்லயும் இருக்கிறதுனால, எங்க தளத்திலயும் நாங்க வந்து அத இப்போ அ அத பத்தி நாங்க கருத்து பரிமாற்றங்கள் செய்து கொண்டு இருக்கோம். நிச்சயமான தரவுகள் அடிப்படையில மாற்றம் கொண்டு வரும். இப்போ தமிழ் வழி இடஒதுக்கீட்டுல தேர்வு எழுதுறவங்க, அவங்க எல்லா நிலைகள்லயும் தமிழ் வழியில படிச்சிருக்கணும் என்பது விதிமுறையாக இருக்கு. ஆனா, அவங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுறது ஆங்கில வழி தேர்வாக இருக்கு. இது முரணா இருக்கே அப்படின்ற குரல்களும் இருக்கு. ஆமா. ஏன்னா, இப்போ நீங்க ஆக்சுவலா இது நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப ஒரு சிறந்த கேள்வி. இப்ப பிஎஸ்டிஎம் விதிப்படி பார்த்தோம்னா, நமக்கு அங்க என்ன சொல்றாங்கன்னா, அ இதுவரைக்கும் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு நீங்க பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணலாம். ஆனா, இந்த தேர்வை எழுதும் பொழுது, நீங்க வந்து ஆங்கிலத்திலயோ, தமிழ்லயோ எழுதலாம். இப்போ இதுலயே வந்து நீங்க இன்னொரு பக்கம் நீங்க யோசிச்சீங்க அப்டின்னா, அ இது மாரி ஆங்கிலத்திலயும் எழுதலாம் அப்டின்னா, இப்ப ஏற்கனவே ஒரு டிமாண்ட் இருக்குது. இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வி தான். அ அதுக்கப்புறம் என்ன வரும் அப்டின்னா, ஆங்கிலத்திலே எழுதியவர்கள் அதிகமாக தேர்ச்சி பெற்று விட்டார்கள் அப்டின்ற ஒரு விஷயம். இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம். பிஎஸ்டிஎம் நீங்க இதுல மட்டும் கிளைம் பண்ணுங்க. இங்க வரும்பொழுது நீங்கள் 2 மொழிகளிலேயும் தேர்வு செய்யும் உரிமை அவர்களுக்கு இருக்கிறது அப்டின்றது தான். இது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம எக்ஸாமினர்ஸ்க்கு குடுக்குறோம். சரி. முக்கியமா இந்த ஆங்கில வழி, தமிழ் வழி இதிலேயே இன்னொரு ஒரு கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை என்னன்னா, குரூப் 4 தேர்வுல பொது தமிழ் மட்டும் தான் இருக்கு. இப்போ குரூப் 2ல பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் தேர்வு செய்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனா குரூப் 4ல இங்கிலீஷ் மீடியம் படித்தவர்களும் பொது தமிழ் தான் எழுத வேண்டிய கட்டாயம் இருக்கு. இத மாற்ற முடியுமான்னு கேட்குறாங்க. அதுதான் திரும்பவும் நம்ம அந்த முதல் கேள்விக்கு தான் போகும். அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, இப்போ இந்த பொது தமிழ்ல மட்டும் அவங்க எழுதுறாங்க அப்டின்னா, ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் அதுக்கு என்ன தகுதி அப்டின்னு சொல்லி. அப்போ அவங்க நெறைய பேரு அத தமிழ்ல எழுத தான் விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே இருக்குது. திரும்பவும் என்ன ஆகும்னா, இப்ப நான் நான் சொன்னேன் இல்லையா? ஒரு ஒரு சின்ன பிரச்சனை. நான் ஆக்சுவலா வந்து இதுக்கு தான் அத மீன் பண்ணேன். என்ன ஆகும்னா, திரும்பவும் நமக்கு அந்த ஒரு குறைபாடு வந்துறக்கூடாது. ஆங்கிலத்தில எழுதியவர்கள் அதிகமாக தேர்ச்சி பெற்று விட்டார்கள். ஏன்னா இது வந்து குரூப் 4ன்றது வந்து
இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பல லட்சக்கணக்கானோர் எழுதுற ஒரு தேர்வு. அப்போ அவங்களுக்கு அடிப்படை வந்து 10ஆம் வகுப்பு அப்படின்னும் பொழுது, அத தமிழ்ல எழுதுறதுல அவங்க வந்து அவங்க அவங்க மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த டிமாண்ட் அப்படின்றது இது ஒருவேளை எங்கேருந்து வருது அப்படின்றது நமக்கு தெரியல. இல்லைங்களா? என்ன தனிப்பட்ட விதத்தில கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற அந்த சிஸ்டம் நல்லா இருக்கு. தமிழ்ல எழுதுறது நமக்கு சந்தோஷம் தானே! அப்படின்ற மாரி தான் நானு நெனைப்பேன். அது அது நெறைய அந்த கிராமப்புற இளைஞர்கள், அரசு பள்ளியில படிச்சவங்க, அவங்களுக்கெல்லாம் இது இன்னும் பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. மொழிபெயர்ப்பு தவறுகள் டிஎன்பிஎஸ்சி வினாத்தாட்கள்ல இருக்கு அப்படின்ற புகாரும் இருக்கு. அதை சரி செய்யுமா டிஎன்பிஎஸ்சி? கட்டாயம் செய்யணும். செய்யும். ஏன்னா, அதை பற்றியும் நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா, இது வந்து பல ஃபில்டர்ஸ தாண்டி போகுது. அப்போ ஒரு கட்டத்தில இது வந்து கான்ஃபிடென்ஷியல் டிபார்ட்மெண்ட். ஏன்னா, ஒரு சீக்ரசி அப்படின்னும் பொழுது, அத தாண்டி அது யாருக்கும் தெரியாது. இப்போ வந்து மொழிபெயர்ப்பு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு யாருமே எடுத்து பார்க்க முடியாது. இது வந்து அ ஒரு நம்பகத்தன்மையோட ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கான ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது. இருந்தாலும் ஒரு சில கட்டத்தில என்ன ஆயிடுதுன்னா, இப்போ ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி பேப்பர்ன்னு வச்சுக்கங்களேன். இப்ப கெமிஸ்ட்ரி பேப்பர வந்து ஒரு எக்ஸ்பெர்ட் தான் கொஸ்டின் எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா, அவங்க வந்து அத தமிழ்ல டீச் பண்ணல அப்டின்னா, நம்ம வந்து ஒரு தமிழ் புலமை கொண்டவங்கள வச்சு தான் அத டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இல்லைங்களா? அப்போ அவங்க வந்து கெமிஸ்ட்ரி பேக்கிரவுண்ட் அவங்களுக்கு இருக்காது. அந்த இடத்துல ஒரு தவறுகள் நடக்கலாம். ஆனா, இது வந்து Google Translate அப்படின்றது வந்து இங்க இங்க யாரும் பண்றது கிடையாது. ஏன்னா, அது நமக்கு எவ்வளோ ஆபத்தானது அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னும் அந்த லெவலுக்கு டிரான்ஸ்லேஷன் மெஷின் பேஸ்டா நம்மகிட்ட இன்னும் அவைலபிளா இல்ல. ஆனா, அது அவைலபிளா இருந்ததுன்னா, அத கூட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த கேப்ப எப்படி குறைக்கிறது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல பிரச்சனை இருக்குது. ஓரிரு கேள்விகள் அந்த மாரி வந்துடுது அப்படின்றது. அது ஒரு பெரிய இதா வரல. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அது வந்து நமக்கு நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க. ஆனா, இத நான் டிஃபெண்ட் பண்ற மாரியெல்லாம் சொல்லல. அதுல ஒரு கேள்வி வந்து மொழி தவறுதலாக இருந்தாலும், அதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நிச்சயமாக செலுத்துவோம் அப்படின்றது தான் எங்களுடைய சரி. இப்போ கணினி வழி நிலைப்பாடு. தேர்வு முறைக்கு மாறும் திட்டம் இருக்கா? முன்பு ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தேர்வர்கள் இருக்கிற தேர்வுகள கணினி வழி தேர்வா நடத்துறதுக்கான முயற்சியில டிஎன்பிஎஸ்சி ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ இத இன்னும் விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பு அல்லது அந்த எண்ணம் டிஎன்பிஎஸ்சிட்ட இருக்கா? நெறையவே இருக்குது. ஏன்னா, இப்ப நீங்க எங்களுடைய இந்த மாடல்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் தேர்வு மாதிரிகளை இதுவரைக்கும் அனலைஸ் பண்ணீங்கனாலே, அ ஆணையம் வந்து ஒரு பக்கம் ஓஎம்ஆர், இன்னொரு பக்கம் சிபிடி 2ம் நடத்துறோம். இதுல வந்து 25,000க்கு குறைவான எக்ஸாம்ஸ் எல்லாமே சிபிடி முறையில போயிட்டோம் நம்ம. அதுக்கு அதிகமாக இருக்கிறது தான் இப்போ வந்து ஓஎம்ஆர்ல நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இத இன்னும் எப்படி அதிகரிக்கிறது அப்படின்றது டிசிஎஸ் கூடயும் நம்ம கலந்து ஆலோசித்தோம். அதே மாரி சிடாக் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சென்டர் ஃபார் டெவலப்மென்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங். இது வந்து ஒரு அரசு சார்ந்த ஒரு நிறுவனம். அவங்க ஏற்கனவே இந்திய விமானப்படை, இந்திய கடலோரப்படை, அ இந்திய காவல் படை, டான்ஜெட்கோ, ராஜஸ்தான் இப்படி நெறைய பேருக்கு அவங்க எக்ஸாம்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர்ல நடத்தலாம் அப்படின்ற பாசிபிலிட்டியும் நமக்கு அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, அதனால அது போன்ற முயற்சிகள் அதுவும் எங்க புதிய தேர்வாணையத்தில எடுத்ததிலிருந்து 1 ஆண்டு காலம் நாங்களும் சிடாக் போனோம். அதே மாரி டிசிஎஸ், சிடாக் எல்லாரையும் இங்க வர வச்சு, இது போன்ற கருத்து பரிமாற்றங்கள் இப்போ எங்களுக்குள்ள நெறைய நடந்துகிட்டு இருக்குது. நிச்சயமாக அது வந்து அது ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரெண்டுன்னு தான் நாங்க எல்லாருமே பார்க்குறோம். எந்த அளவுக்கு நம்ம வந்து தொழில்நுட்பத்த உள்ள கொண்டு வந்து அதன் வழியா தேர்வுகள நடத்துறோமோ. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்ல முடியும். அ ஏற்கனவே நமது டிஎன்பிஎஸ்சி நம்ம தேர்வாணையம் அ ஏறக்குறைய எல்லா தேர்வாணையங்களை விடவும் இதில் முன்னணியில் தான் இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா, ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி எங்களுடைய தேர்வாணைய தலைவரும், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலரும் யுபிஎஸ்சில இன்வைட் பண்ணி, நீங்க இது போல தேர்வுகளை எப்படி நடத்துகிறீர்கள் அப்படின்னு அவங்களே எங்கள்ட்ட ஒரு பிரசன்டேஷன்லாம் பண்ண சொல்லி,
அது மிக மிக அருமையான ஒரு பிரசன்டேஷன் அப்படின்னு தான் நாங்க கேள்விப்பட்டோம். ஏன்னா, அந்த இப்ப நம்ம சொன்ன அந்த கணினி வழியாக நம்ம நடத்துற ஒவ்வொரு ப்ராசஸ்ஸு, அந்த கண்டக்டிங் எக்ஸாம், போஸ்ட் எக்ஸாம், ரிசல்ட் அனவுன்ஸ்மென்ட், அந்த நாட்கள் குறைவாக இருக்கிறது. எப்படி இந்த கணினி வழியா நம்ம நெறைய அடாப்டேஷன் உள்ள போயிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்ற எல்லா விஷயங்களுமே அவங்க ரொம்ப ஆர்வத்தோட அத கவனித்ததா தான். ஏன்னா, அந்த இன்விடேஷன் வந்து அவங்கள்ட்ட இருந்து தான் வந்தது. ஏன்னா, அந்த புதிதாக பொறுப்பேற்றுள்ள யுபிஎஸ்சி சேர்மன் இங்க வந்திருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. ஒரு ஒரு கூட்டத்திற்கு வந்த பொழுது, அதில் எங்களுடைய அந்த பிரசன்டேஷன்லாம் பார்த்தப்போ, அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயி, யுபிஎஸ்சி ஸ்டாஃப் எல்லாருக்குமே நம்ம தேர்வு ஆணையம் தான் ஒரு அழகான ஒரு பிரசன்டேஷன குடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுபோல நெறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. இறுதியாக ஒரு கேள்வி. பரிசீலனையில் இருக்கக்கூடிய திட்டம் என்ன? டிஎன்பிஎஸ்சி புதிதாக அறிமுகப்படுத்துவதற்காக வைத்திருக்கக்கூடிய திட்டம். இப்போ ஓராண்டிற்கு ஒரு தேர்வு நடத்திடுறது, அது சார்ந்து நடைமுறையை விரைவுபடுத்துறது சார்ந்த திட்டம், அந்த மாதிரி எதுவும் டிஎன்பிஎஸ்சி வச்சிருக்கா? அதுதான் ஒண்ணு வந்து முடிந்தவரை எதெல்லாம் நம்ம வந்து கணினி வழியா தேர்வு மாற்றம் செய்ய முடியுமோ, அங்க செய்யலாம் அப்படின்றது. ஏன்னா, அதுல வந்து நமக்கு ரொம்ப நாட்கள் குறைஞ்சிரும். ரிசல்ட் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டா குடுத்துடலாம். அ அதே சமயத்துல அந்த சிபிடி வழியா நடத்துற ஒவ்வொரு தேர்வையும் நம்ம ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா பண்ணணும். அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் நம்ம பார்க்குறோம். இப்போது வரைக்கும் நம்ம வந்து 33 தேர்வுகள் வந்து சிபிடி முறையில நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நம்பர வந்து நீங்க நீங்க மனசுல வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒண்ணு ஒண்ணா நம்ம இன்கிரீஸ் பண்ண தான் முயற்சி செய்வோம். அடுத்தது வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு விஷயத்த தேர்வர்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது, அதற்கான ஒரு டெமோ இணைப்பு நம்ம குடுக்குறோம். சும்மாலாம் எந்த அறிவிப்பையும் பண்ணி அந்த மாரியெல்லாம் நம்ம பண்றதில்ல. ஸோ அதுக்கான இப்போ YouTube தளமும் நம்மள்ட்ட இருக்குது. அதுல நெறைய மெட்டீரியல்ஸையும் நம்ம குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து ஒவ்வொரு முறையும் நாங்க வந்து டேட்டா சார்ந்து, தரவுகள் சார்ந்த முடிவுகள எடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால நெறைய தரவுகளையும் இப்ப நாங்க சேகரிக்க ஆரம்பிச்சுட்டோம். நிச்சயமாக. இணைப்பில் வந்து தேர்வர்கள் எதிர்பார்க்கிற டிரான்ஸ்பேரன்சி, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி முயற்சித்து வரக்கூடிய அந்த டிரான்ஸ்பேரன்சி, இது 2க்குமான உதாரணமாக இந்த நேர்காணலும் நிச்சயமாக அமைந்திருக்கும். நிறைய விளக்கங்கள, தெளிவுகள தேர்வர்களுக்கு கொடுத்திருக்கீங்க. இணைப்பில் வந்து பல கருத்துக்களை, தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராஜ். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேர்வர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் வந்து மிகவும் அதான் தேர்வாணையத்திலிருந்து எங்களுடைய கடமை உங்களுக்காகத்தான். நீங்க கேட்பதெல்லாம் உங்களுடைய உரிமை. அதை நான் சொன்னது போல தரவுகள் அடிப்படையில உங்களுக்கு அதை எப்படி நாங்க வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய பிரைமரி கன்சர்ன். அதை நிச்சயமாக செய்வோம். இந்த வாய்ப்புக்கு மிக்க மிக்க நன்றி.